ஹலோ ஃபேம்ஸ், வெல்கம் டு சுமத்திஸ் ஜேர்னி. இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருந்துச்சு. எவ்ரிடே மார்னிங் வந்து மாமனார் இன்சுலின் எடுத்துப்பார். அதே மாதிரி தான் இன்றைக்கும் இன்சுலின் போட்டு விட்டுட்டு இருந்தேன். வாரம் வியாழக்கிழமை ஆச்சுன்னா வீடு ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணுவேன். அதே மாதிரி இன்றைக்கும் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் க்ளீன் பண்ணுற கேப்பில் வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டுருந்தேன். நான் க்ளீன் பண்ணி முடிக்கவும் துணி ஓடி நிற்கவும் கரெக்டாக இருந்துச்சு. துணியெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு இருந்தேன். பார்த்தா மழை வர மாதிரியே இருந்துச்சு கிளைமேட்டு. வருண பகவானே என் துணியெல்லாம் காயிற வரைக்கும் வந்துடாதன்னு ஒரு வேண்டுதல் வச்சுட்டு மேல் போர்ஷன்லாம் ஆல்ரெடி கூட்டி ஒட்டடிச்சு வச்சுருந்தேன். அங்கேயும் போயிட்டு நல்லா சுத்தமாக மாப் போட்டு விட்டுட்டேன். சரின்னு குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஏன்னா 1 மணிக்கு ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் போட்டிருந்தேன். அத்தைக்கு ஹாஸ்பிட்டல் ஜென்ரல் செக்கப்புக்காக அவங்கள கூட்டிகிட்டு போக வேண்டி இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து சரி பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டா நாளைக்கு பூஜை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குமே, நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்க்குறக்கு கிளைமேட்லாம் அப்படியே மேகமூட்டம்லாம் அப்படியே நவந்துக்கிட்டு அப்படியே கருன்னு அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்லா ப்ளசன்டபுளாக இருந்துச்சு. பார்த்தா மத்தியானம் மாதிரியே தெரில, அவ்வளோ நல்லா அப்படியே ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே செக்கப் முடிச்சுட்டு வர வழியில் பார்த்தோன்னா ஃப்ரூட் ஷாப் ஒன்று பார்த்துருந்தாங்க அத்தை. கொய்யாக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, கண்ணு கொய்யாக்காய் வாங்கிட்டு போகலான்னாங்க.